ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மேம்பெரிய வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்குறத தவிர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். நண்பா இன்னும் நாளைக்கு போஸ்ட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கலை, ஏதாச்சும் டாபிக் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது புது ஃபோனை பற்றி பேசணுமா, ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா, எந்த டாப்பிக்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம டெலிகிராம் குரூப் நண்பர்கிட்ட கேட்டோம். அப்போ 2-3 பேர் பார்த்திங்கன்னா சஜஷன் கொடுத்தாங்க. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா ப்ரோ இப்போ லான்ச் ஆகிற ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் வாங்க வேணாம், இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இது நல்ல கான்செப்டாக இருக்குது, நம்ம நண்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடாது. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கும். மற்ற ஸ்மார்ட் ஃபோன் என்ன தான் நல்லா இருந்தாலும் இதில் வந்து டிசைன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இதில் எனக்கு கேமரா எனக்கு இந்த அளவுக்கு போதும், இதுதான் என் பட்ஜெட்டில் வருது அப்படின்னு சொல்லி வாங்குறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் வாங்காதீங்கன்னு சொன்னாலும் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட தேவை ஒன்று இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கேமராக்காண்டி ஃபோன் வாங்குவாங்க. ஸோ கேமரா எந்த ஃபோனில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ண நினைப்பாங்க. சில பேர் பேட்டரிக்காண்டி வாங்க, ஏன்னா அவங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுறதா இருக்கும், அவங்களுக்கு ஃபோனில் தான் முக்கியமான வேலை, கால்ஸ் பேசுகிறதெல்லாம் இருக்கும். அப்படின்றப்ப அவங்களுக்கு பேட்டரி பேக்கப்ன்றது ரொம்ப பேட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து செலக்ட் பண்ண பார்ப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கேமிங்காண்டி அவங்க கேம் சேனல் வச்சுருக்கலாம், இல்லை கேம் அடிக்டடாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட எப்பயுமே கேம் விளாட்றவங்கலாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஹை கிராஃபிக்ஸில் விளாடணும், லாங் டைம் விளாடணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடிலாம் ஃபோன் வந்து மாற்ற மாட்டேன், ஒரு ஃபோன் வாங்கிட்டேன்னா மினிமம் ஒரு 3-4 வருஷம் யூஸ் பண்ணி அப்படின்றப்ப எனக்கு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக வேணும், டியூரபிலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபோனை வந்து பார்ப்பாங்க. ஸோ நான் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இப்போ கேமரா ஆஸ்பெக்டில் பார்க்குறவங்களுக்கு எந்த கேமரா ஃபோன் வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி அதை சூஸ் பண்ணுறது. இந்த ஃபோனில் வந்து மெகா பிக்சலை பார்த்து நம்பிலாம் வாங்க முடியாது, இதில் வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இது ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக் நல்லாயிருக்கும், மற்ற ஃபோன்லாம் சரிப்பட்டார் அப்படின்னு நம்ம ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே இதிலெல்லாம் இது இருக்குது, ஸோ இது வந்து நமக்கு சூட் ஆகும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி தான் பேட்டரி ஓரியன்டாக வரும்போது எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினேஷன் இருந்தால் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ற போது நீங்களே எது பெஸ்ட்டு ஃபோனோ நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஆன்லைனில் புதுசாக ஃபோன் லான்ச் பண்ணுறான்னா ஓகே இந்தந்த ஸ்பெக்லாம் இருக்குது, இதில் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து வாங்கிக்க முடியும். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேமரா செக்மெண்ட்டில் வருவோம். இப்போ சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேமரா அடிக்டாக தான் இருக்காங்க. அதனால தான் எல்லா பிராண்டும் பார்த்தீங்கன்னா கேமராவில் ஃபோக்கஸ் பண்ணி இதில் வந்து இத்தனை மெகாபிக்சல் கொடுத்துருக்கோம், இல்லை 108 கொடுக்குறோம், 200 மெகாபிக்சல்லாம் வரப்போகுது. அதேமாதிரி இந்த ஜூமிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, 100x ஜூமு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னாலே கேமரா முகம் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க, ஃபோட்டோஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவீங்க, ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, இல்லை சில பேர் யூடியூபராக இருப்பீங்க, vlog பண்ணுவீங்க, எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி தான் முக்கியம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஃபோனோட மெகா பிக்சல் கிடையாது. இந்த 64 மெகாபிக்சல் தான் நல்லாயிருக்கும், 108 மெகாபிக்சல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற பார்க்குற கண்ணோட்டத்தை இதோடு நிப்பாட்டிடுங்க. ஏன் அப்படின்னா என்றைக்குமே மெகா பிக்சலை பொறுத்து ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து மாற போகிறது கிடையாது. அதுக்கு லென்சிங்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இமேஜ் ப்ராசஸிங்னு ஒன்று இருக்குது, அந்த ஹார்ட்வேர் அந்த கேமரா லென்ஸ் அண்ட் ப்ராசஸர் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட்புட் ஆனது கிடைக்கும். உதாரணம் சொல்லப்போனால் ஐஃபோன் கூகுள் எல்லாம் பார்த்திங்கன்னா 12 மெகாபிக்சல் தான் அதிகபட்சம் வைக்கிறாங்க. ஆனால் ரெட்மி ரியல்மியில் 108 அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் பக்கத்தில் கூட வராது அந்த 12 மெகாபிக்சல். காரணம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் அல்காரிதமாக இருக்கட்டும், ஹார்ட்வேராக இருக்கட்டும், அந்த யூஸ் பண்ண லென்ஸு சென்சார்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் ஆனது வரும். இப்போ மினிமம் பட்ஜெட் என்னால் அவ்வளோலாம் வாங்க முடியாது, இப்போ இதுக்காண்டி என்னை ஐஃபோனு கூகுள் ஆப்போ வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த OnePlus நாடு மொபைல் வந்து லான்ச் ஆச்சு. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு ஸ்டார்டிங். ஆனால் 6GB வேரியண்ட்டாக அவன் வந்து சேலுக்கே கொண்டு வரல, சும்மா மார்க்கெட்டிங்காண்டி 25,000 ரூபாய்க்கு நாடு லான்ச் பண்ணாங்க. ஆனால் அதில் ப்ரைமரி அட்ராக்டிவ் பாயிண்ட் என்ன இருந்துச்சுன்னா 48 மெகாபிக்சல் OIS கேமரா. என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு வீடியோகிராஃபி ரிலேட்டடாக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் முக்கியமாக OIS ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கான்றத கூர்ந்து பார்த்து வாங்க. ஏன் அப்படின்னா
ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் ஒரு ஷேக்கே இல்லாமல் இருக்கும் போது தான் அதுக்கான கிளாரிட்டி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நைட் மோடு எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் அந்த ஷட்டர் ஸ்பீடானது 3லேருந்து 4 செகண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனை ஆட்டாமல் பிடிச்சிருக்கணும். அப்படி ஆடுச்சுன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியான அவுட்புட் ஆனது கிடைக்காது. ஓஎஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன தான் ஆட்டினாலும் அது கிம்பலைஸ் மாதிரி நீங்கள் அப் சைடு ஆட்டினா அது டவுன் சைடு போகும், லெஃப்ட் ரைட்னா ரைட் சைடு போகும். ஸோ கிம்பல் மாதிரி வேலை செஞ்சு ஒரு கிளியரான அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸுக்கு தரும். அதே மாதிரி தான் வீடியோக்கு ஆல்ரெடி சாஃப்ட்வேரில் இஏஎஸ் பண்ணி தருவாங்க, அதாவது சுற்றி கிராப் பண்ணி பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் செல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. இதே ஓஎஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோகிராஃபிக்கும் சரி ஃபோட்டோஸுக்கும் சரி சூப்பரான அவுட்புட்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் சூஸ் பண்ணணும், எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியம், கேமரா தான் முக்கியம் அப்படின்னா இந்த ஓஎஸ் இருக்கிற கேமரா ஃபோனாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ப்ரோ ஓஎஸ் கேமரா தான் 20 ரூபாய்க்கு மேலே தானே ப்ரோ வரும், இந்த 20 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த லென்ஸில் யூஸ் பண்ண ப்ராசஸிங்கை வந்து பாருங்கள். சோனி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பாருங்கள், கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ 15,000 20,000 ரூபாக்குள்ளே நிறையா பேர் பார்த்திங்கன்னா சோனி லென்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. 14 மெகாபிக்சல் 64 மெகாபிக்சல்லாம் சோனி கேமரா தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் ரெட்மியோட நோட் 10 ப்ரோ எடுத்துக்கோங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து நல்லா இருக்குது. நான் ப்ரோ மேக்ஸும் சரி இதுவும் சரி ஓஎஸ் கிடையாது, ஆப்டிக்கல் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. ஆனால் ஃபோட்டோகிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வீடியோவுமே பார்த்தீங்கன்னா 1080 16 fps எடுக்கும்போது நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்க தான் செய்யுது, ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் சூப்பர். ஆனால் என்னோட சஜஷன், பர்சனல் சஜஷன் என்னன்னா, நீங்கள் வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த ஃபோனில் ஓஎஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க, நல்லாயிருக்கும். நான் இந்த பிராண்ட் வாங்க அந்த பிராண்ட் வாங்கன்னு சொல்லலை, எல்லா பிராண்டுமே உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ OnePlusன்னு எடுத்திங்கன்னா அபோவ் 25க்கு மேலே போயிடும். இப்போ ரியல்மி ரெட்மின்னு எடுத்திங்கன்னா 25க்குள்ளே வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க நண்பா. இது வந்து கேமரா செக்மெண்ட். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேட்ரின்னு வரும்போது இப்போ இதை எப்படி சொல்கிறது, ஸ்னாப்ட்ராகன் ப்ளஸ் பேட்டரியோட எம்ஏஹெச் வந்து கம்பேர் பண்ணுங்கள். எப்பயுமே இந்த சாம்சங் எக்ஸினோஸ் ப்ராசஸர் கூட என்ன தான் 7000 mAh பேட்ரி 6000 mAh பேட்ரி கொடுத்தாலும் ஹெவி யூஸருக்கு ஒரு நாள் தான் வரும். அதே மாதிரி ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் மொபைலில் 5000 mAh பேட்டரி கொடுத்தாலும் ஹெவி யூஸருக்கு ஒரு நாள் தான் வரும். காரணம் என்னென்னா இந்த எக்ஸினோஸ் ப்ராசஸராக இருக்கட்டும் மீடியாடெக் ப்ராசஸராக இருக்கட்டும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணாது, இஷ்டத்துக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டப்பாவில் வந்து 7000 mAh பேட்ரி இருக்குது, நமக்கு 2.5 நாள் வரும் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் அப்படி நினச்சி வாங்குவீங்க. ஆனால் ரியல் டைமை யூஸ் பண்ணும் போது ஃபோனை வாங்கி 1 மாதத்துக்கு நல்லா தெரியும், நல்லா நிற்கிது. அதுக்கப்புறம் என்னடா இது 7000 mAh பேட்டரின்றாங்களே அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லையேன்னு தோணும். ஏன்னா என் நண்பர்கள் நிறையா பேர் அனுபவிச்சிருக்காங்க. சாம்சங்கில் இந்த 6000 mAh பேட்ரி அதெல்லாம் வாங்கி அவன் பப்ஜி இதெல்லாம் விளாடுவான், திருப்பி சாயங்காலம் சார்ஜ் போகிற நிலைமைக்கெலாம் ஆயிருக்கு. அதனால் என்ன சொல்கிறேன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் 5000 mAh சூஸ் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இல்லை இந்த எக்ஸினோஸ் சாம்சங் பிராண்ட் பண்ணுறது 7000 mAh பேட்டரி 6000 mAh பேட்டரின்னு பிராண்ட் பண்ணுவாங்க, அதில் எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இதே ஸ்னாப்ட்ராகன் 750 778லலாம் சாம்சங் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க 6000 mAh பேட்டரி வச்சு. அந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மீடியாடெக் நீங்கள் பேட்டரிக்காண்டி ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோனில் மீடியாடெக் ப்ராசஸரா எக்ஸினோஸ் ப்ராசஸரான்றதை பார்த்து வாங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் சூப்பர், ஓகேவா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டர் செக்மெண்ட். இந்த ஆல்ரவுண்டர் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிற கஷ்டமான ஒரு செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஆல்ரவுண்டராக வேணும்னு நினைக்கும் போது ரேட்டும் பார்த்தீங்கன்னா எக்கு தப்பாக தான் போகும். ஏன்னா நிறைய பேர் கேமராவும் நல்லா இருக்கணும்னு கேட்பீங்க, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லா இருக்கணும்னு கேட்பீங்க, அப்புறம் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கணும்னு கேட்பீங்க. இது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் உள்ள ஃபோனை தான் சூஸ் பண்ணணும். ஆனால் ஒரே ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர்னால் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசஸர் தான், ஓகேவா. அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 38,000 ரூபா. ரியல்மி ஜிடி ஐக்யூ 7 லெஜெண்ட் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு நம்மளால் ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்குது. ஆனால் நிறையா நண்பர்களால் 40,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியாது, அவங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா போன வருஷம் இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கும். இந்த OnePlus 7 70 70 Pro OnePlus 8 இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் உங்கள் லோக்கல் ஸ்டோர் பஜார்லேயே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பீஸு யூஸ்டு பீஸு 6 மந்த் பீஸு எங்கள்கிட்ட பில்லு இருக்குது, இன்னும் 6 மாதத்துக்கு பில்லு வாரண்டிலாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டாக இருக்கும், கேமராவும் சூப்பராக இருக்கும், இந்த ஓஎஸ் எல்லாமே வந்துடும், பேட்டரி லைஃபும் நல்லா நிற்கும். இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஆல்ரெடி நான் புதுசாகவே வாங்குறேன், எனக்கு காசெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னா
ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. இப்போ ரியல்மிலே பார்த்தீங்கன்னா ரியல்மி ஜிடி இருக்குது, அது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். ரெட்மியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த Mi 11T Pro கூடிய சீக்கிரம் இந்தியா லான்ச் ஆகும், அதுவும் ஸ்னாப்ட்ராகன் 888. OnePlus எடுத்துக்கிட்டிங்கன்னா OnePlus 9 இருக்குது, ஆனால் ரொம்ப ரேட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே போயிடும். OnePlus 9RT கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இப்படி உங்கள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுப்போம். அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரவுண்டாக இருக்கும். அடுத்து கேமிங்னு வரும்போது நான் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறேன். யாரும் இந்த மீடியா டெக் ப்ராசரை பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோனுன்னு நினச்சி வாங்காதீங்க நண்பா. அது வந்து என்ன தான் அவங்க சொல்லுவாங்க, ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட கம்பேர் பண்ணுவாங்க, இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 860க்கு ஈக்குவல், இந்த டைமென்சிட்டி 1200லாம் நிறையா நம்பர்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 860க்கு ஈக்குவல், இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்குவீங்க. நல்லா தான் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் வேணால், ஆனால் லாங் டேர்மாக கிடைக்காது. இப்போ 1 ஹவருக்கு மேலே கேம் விளாடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் ட்ராப் இருக்க தான் செய்யும், ஃபோன் கொதிக்க தான் செய்யும், பேட்டரி வந்து வேகமாக ட்ரைன் ஆக தான் செய்யும். அதுக்கான காரணம் என்னென்னா அந்த ப்ராசரால் அவ்வளோதான் முடியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்னாப்ட்ராகன் விசஸ் மீடியா டெக்னு சொல்லி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எதனால ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரை கம்பேர் பண்ணணும், மீடியா டெக் ப்ராசர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடி வாங்குது, பேட்டரி கன்சப்ஷன் அதிகமாக எடுக்குதுன்னு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் கேமிங்காண்டி வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மீடியா டெக்கு எக்ஸினோஸ் ப்ராசரை சூஸ் பண்ணாது. எக்ஸினோஸ்லேயே ஐரன் வேரியன்ட் இருக்குது, இந்த சாம்சங் கேலக்ஸி S சீரிஸ் நோட் சீரிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் லோ எண்ட் இந்த 9611 இந்த பழைய ப்ராசர்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸ்னாப்ட்ராகனில் ஒரு 855 865 ப்ளஸ் அந்த மாதிரி ப்ராசர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ கூட 870லாம் நமக்கு ரேட்டு கம்மியாகவே கிடைக்கிது. iQOO 7 இருக்குது. அப்புறம் Mi 11X அந்த ஸ்மார்ட் ஃபோனு ஸ்னாப்ட்ராகன் 870 28,000 27,000 பட்ஜெட்லாம் கிடைக்கும். நான் கேமிங்க்குன்னு சொல்கிறேன், ஆல்ரவுண்டருக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது ஒன்லி ஃபார் கேமிங். இந்த கேமிங் ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்காது அப்படிலாம், அது வந்து நீங்கள் அது கரெக்டாக பார்த்து வாங்கி உங்கள் தேவையை பொறுத்து வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா. அடுத்து இந்த போக்கோ F3 GTயை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட் கேமிங் ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு அந்த ட்ரிகரை வச்சு எல்லோரும் யோசிக்கிறீங்க, இது வந்து மீடியா டெக் டைமென்சிட்டி 1200 கேமிங் ட்ரிகர்ஸ் வேறு அப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் அப்படி கேமிங் ட்ரிகர்ஸோடு வேணால் iQOO 3 நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸ்னாப்ட்ராகன் 865 அதுலேயும் ட்ரிகர்ஸ் இருக்கும், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் தரும், கேமராவும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான அவுட்புட் தரும். ஓகே நண்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ணணும் ப்ரோ. இப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, வீட்டில் ஒரு சின்ன குழந்தைங்க தம்பி தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க ஆன்லைன் கிளாஸுக்கு அட்டன் பண்ணணும், அவளுக்குன்ட்டு வாங்குறீங்க, இல்லை அந்த பர்பஸ்க்காண்டி வாங்குறீங்க அப்படின்னா, நான் அதிகமாக மூவி பார்ப்பேன், யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன், அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த சீரீஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஸ்பிளே கிளாரிட்டின்றது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு இந்த டிஸ்பிளே கிளாரிட்டி அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். AMOLED டிஸ்பிளே வாங்கினீங்கன்னா அந்த கலர் கான்ட்ராஸ்ட் லெவலாக இருக்கட்டும், அந்த ஒரு ரிச்சான ஃபீல் வந்து கிடைக்கும் பார்க்கும் போது. ஓகே, நிறைய நண்பர்களுக்கு என்னன்னா ப்ரோ என்னால் அவ்வளோ காசு போட்டுலாம் வாங்க முடியாது, 18,000 20,000 ரூபாய்க்கு தான் இப்போதைக்கு AMOLED டிஸ்பிளே கிடைக்கிது, இப்போ என் பட்ஜெட்டே 10,000 12,000 தான், நான் வந்து ஒரு மூவி பார்க்குறதுக்கு வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா LCD டிஸ்பிளே வாங்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு இதுக்கும் ஃபோனை பக்கத்தில் வச்சா தான் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணுவேன். நீங்கள் ஒரு ஃபோன் கையில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னொருத்தன் ஃபோனை கூட கம்பேர் பண்ணால் மட்டும்தான் என்றைக்குமே பிரச்சனை. என்றைக்குமே இந்த கம்பேர் பண்ணால் தான் பிரச்சனையே வரும், அது வரைக்கும் பிரச்சனையே இருக்காது, அது வரைக்கும் உங்கள் ஃபோன் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன, LCD டிஸ்பிளே வாங்குங்க, இந்த ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லல, டூயல் ஸ்பீக்கர் இருக்கிற ஃபோனாக வாங்க. சிங்கிள் ஸ்பீக்கர் அதுக்கு மொக்கையா ப்ரோ அப்படின்னு இல்லை. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே பார்த்தீங்கன்னா மினிமம் 10,000 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் பண்ணுற ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் கொண்டு வந்துட்டாங்க. டூயல் ஸ்பீக்கர்னால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஆடியோ சவுண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இப்போ எல்லாம் நிறையா ஃபோனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஆடியோ மாறி கேட்கும். இங்கிட்டிருந்து ஒரு புல்லட் இப்படி கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்வாங் இப்படி மாறி கேட்கும், அந்த எஃபெக்ட் நல்லா இருக்கும். நானும் நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் பட்ஜெட்டில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்க, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து மல்டிமீடியாக்காண்டி ஃபோன் வாங்குறீங்கன்னா முடிஞ்சால் AMOLED டிஸ்பிளே பாருங்கள், அப்படி இல்லாட்டி டூயல் ஸ்பீக்கர் இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஃபோனாக வாங்க. இன்னொன்று ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கான்னு பாருங்கள். இப்போ நிறையா ஃப்ளாக்ஷிப் ஸ்மாலில் கட் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நம்ம டைப் சி அடாப்டரை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இன்னொன்று முக்கியமான விஷயம், நிறையா நம்பர்கள் பார்த்தீங்கன்னா காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு 500 600 அந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஹெட்ஃபோன் வாங்கிடுங்க. அது வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, பேட்டரி லைஃபும் நல்லா இருக்காது, அதுவும் ஒரு 3-4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஒரு சைடு கேட்காம போயிடும், பேட்டரி நிற்காது, அப்புறம் திருப்பி ஒரு 500 ரூபாய்க்கு. அதுக்கு முதலே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் நல்ல ஹெட்செட் இருக்குது. ரியல்மி ஹெட்செட்டே பார்த்தீங்கன்னா 1800 1200 சம்டைம் ஆஃபர்லலாம் அமேசானில் சேல் ஆகுது. அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான ஹெட்செட்டை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் லாங்கும் வரும், குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே நண்பா. ஓகே, இப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேமராக்கு
அந்த கேமிங்க்கு ஆல்ரவுண்டரு மல்டிமீடியா இப்போ நான் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எதை வாங்கினா பெஸ்ட்டாக இருக்குன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் போகிறீங்க அப்படின்னா இந்தந்த இப்போ கேமராக்கா இது இருக்குப்பா ஓகே நல்லாயிருக்கும், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸுக்கா இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே, பேட்ரி லைஃபுக்கா இந்த ப்ராசர் இந்த பேட்ரி இமேஜு இந்த என்ன சொல்கிறது 2 விஷயமும் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றத நீங்களே பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கான பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். ஓகே நண்பா, அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிறையா பேர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை அந்த குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். எனக்கு ப்ரைவேட்டாக வேணால் மெசேஜ் பண்ணி கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.